ரெண்டாவதா இன்னொரு முக்கியமான ஒரு சீன் வருது. என்ன அப்படின்னா 1931ல் இந்த முருகன்மலைக்கு முருகன்மலை முருகனுக்கே சொந்தம் அப்படின்னு ப்ரிவி கவுன்சில் சொல்லுச்சு, தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னு ராஜா சார் வாய்க்கூசாமல் ஒரு பச்சை பொய்யை அடிச்சு விட்ருக்காப்புல. அது என்னங்கிறத நாமளும் இன்னைக்கு ஆதாரத்தோடய சொல்ல வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்ற மலை முழுவதும் முருகன் கோவிலுக்கு சொந்தம்னு எந்த ஹைகோர்ட்டோ ப்ரிவில் கவுன்சிலோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ தீர்ப்பும் இல்லை. அந்த காலத்தில் வந்த தீர்ப்புகள் எல்லாமே கோவில் நிர்வாக உரிமை, பூஜை, வழிபாடு, தர்மகர்த்தா அதிகாரம், குறிப்பிட்ட நிலப்பதிவு, இந்த மாதிரியான வழக்குகள் மட்டும்தான் வந்திருக்குதே தவிர இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் இல்லை, முருகனுக்கே சொந்தம் அப்படின்னு எந்த தீர்ப்புமே வரல. இவர் பச்சையாக அடிச்சு விட்ருக்காரு. அடுத்து நம்ம என்ன இந்த படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பாட்டு, ஓப்பனிங் பாட்டு, கந்தன் மலையே அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த படத்தில் ராஜா சாருக்கு ஒரு அநியாயம் நடந்து போயிருக்கு. என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு ஸ்டெப்பு கூட அதில் ஒரு டைரக்டர் வந்து வைக்கவே இல்லை. அவர் மட்டும் ஆட விட்டுருந்தாருன்னா நல்ல ஒரு ஸ்டெப்பெல்லாம் போட்டிருப்பாரு. அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு இந்த ஸ்டெப்பு ட்ரெண்ட் ஆகுதுல்ல, இப்படி ஒரு ஸ்டெப்பை தான் போட விட்டுருந்துருக்கலாம். அப்போ அந்த பாட்டு கொஞ்சம் ஹிட் ஆகிருக்கும்.